குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ 10th மேத்ஸில் கிராஃப் பற்றி பார்க்க போகிறோம். கிராஃப் ஆஃப் வேரியேஷன்ஸ், மாறுபாடுகளின் வரைபடங்கள். இந்த டாப்பிக்கில் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்துக்காட்டு 3.47. இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா வர்ஷிகான்றவங்க ஆறு விதமான வட்டம் வரைகிறாங்க வெவ்வேறு அளவில். அதில் விட்டம் சுற்றளவுன்னு சொல்லிட்டு ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஒரு 5 அளவில் கொடுத்துருக்காங்க. 1 சென்டிமீட்டர் அளவில் விட்டம் உள்ள ஒரு வட்டம் வரைஞ்சாங்கன்னா சுற்றளவு 3.1 சென்டிமீட்டர் கிடைக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தமாரி 5 அளவுகள் கொடுத்துருக்காங்க. இதற்கு வரைபடம் வரைந்து அதை பயன்படுத்தி 6 சென்டிமீட்டராக இருக்கும்போது, விட்டம் 6 சென்டிமீட்டராக இருக்கும்போது சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கேள்வியிலே அவங்க அட்டவணை கொடுத்துருக்காங்க. நம்ம பதில் எழுதும்போது, தீர்வு எழுதும்போது நாம் அந்த அட்டவணையை திரும்ப எடுத்து எழுதிட்டு அந்த அட்டவணையை நல்லா கவனிச்சிங்கன்னா முதல் லைன் எக்ஸில் இருக்குது. விட்டம் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸோட அளவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. கீழே சுற்றளவோட அளவு ஒய். அது பார்த்திங்கன்னா 3.1 6.2 9.3 12.4 15.5 அதுவும் அதிகரிச்சுட்டே போகுது. அப்போ நம்ம இந்த அட்டவணையிலேருந்து பார்க்கும்போது எக்ஸின் மதிப்பு அதிகரிக்கும் போது ஒயின் மதிப்பும் அதிகரிக்கிறது. இரண்டு மாறியும் ஒரே விகிதத்தில் ரெண்டுமே அதிகரிச்சதுன்னா அது ஒரு நேர் மாறுபாடு அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். நேர் மாறுபாடுனா அதுக்கு சமன்பாடு என்ன? y = kx. அந்த kxன்னு வரும்போது அந்த எக்ஸ் வகுத்தலில் போயிடுச்சுன்னா கேவோட மதிப்பு y/x. அப்போது k என்பது ஒரு விகித சம மாறிலி அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு அட்டவணை பயன்படுத்தி அது என்ன மதிப்பு, அது எந்த வகையான மாறுபாடு அப்படின்றது கண்டுபிடிக்கிறோம். மூணாவது சமன்பாடு. அடுத்து அந்த சமன்பாட்டில் வர கே கண்டுபிடிக்கிறது. கேவோட மதிப்பு ஒய்யை எக்ஸால் வகுக்கணும். அப்போ கீழ் லைனில் இருக்கிறது ஒய், மேல் லைனில் இருக்கிறது எக்ஸு. அப்போது கீழே இருக்கிற நம்பரை தொகுதியிலும் மேலே இருக்கிற நம்பரை பகுதியிலையும் போட்டு 5 பின்னத்தையும் நம்ம பார்க்குறோம். 3.1/1 6.2/2 9.3/3 12.4/4 15.5/5. இந்த 5 பின்னத்தை எந்த பின்னத்தை எடுத்து பார்த்தாலும் நமக்கு மதிப்பு ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ ஆன்சர் 3.1 கிடைக்கும். 5 பின்னங்களும் சமான பின்னங்களாக இருக்கும். அந்த 3.1 தான் கேவோட மதிப்பு. அந்த கேவோட மதிப்பை கொண்டு போயிட்டு மேலே இருக்கிற அந்த சமன்பாட்டில் பிரதியிட்டோம்னா y = 3.1xன்னு கிடைக்கும். இதுதான் அந்த சமன்பாடு. இந்த சமன்பாட்டு நேர்கோட்டை குறிக்குது. y = 3.1x என்பது நேர்கோட்டை குறிக்கும். ஃபஸ்ட்டு அட்டவணை, அதோட வகை, சமன்பாடு இது பொதுவான சமன்பாடு. கேவை கண்டுபிடிக்கிறோம். கேவை கண்டுபிடிச்சி நம்ம இந்த கேள்விக்குரிய சமன்பாடுக்கு போடுறோம். அடுத்து புள்ளிகள், அட்டவணையை பார்த்து புள்ளிகள் எழுதிக்கிறோம். xyன்னு சொல்லிட்டு கரெக்டாக எழுதிக்கிறோம். 1,3.1 2,6.2 3,9.3 4,12.4 5,15.5ன்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். இந்த புள்ளிகளை வரைபடத்தாளில் குறித்து நேர்கோட்டால் இணைச்சிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸில் 5 வரைக்கும் இருக்குது. ஒயில் பார்த்திங்கன்னா 15.5 வரைக்கும் இருக்குது. நம்ம ரெண்டுமே அளவு திட்டத்தில் ஒவ்வொரு அலகாக எடுத்துக்கலாம். நம்ம இப்போது படம் வரைஞ்சிட்டு இந்த ஆன்சர் எப்படி எதிர்ந்து பார்க்கலாம். இப்போ எக்ஸ் அச்சில் ஒன்று குறிச்சிட்டேன், ஒய் அச்சிலும் ஒன்று குறிச்சிட்டேன். நான் ஏற்கனவே படம் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் புள்ளிகளை குறிச்சிட்டு 5 புள்ளிகளும் நீங்கள் ஜாயின் பண்ணணும். எக்ஸ் 1 இருக்கும்போது ஒய் 3.1. அப்போ 3வதுக்கு அப்புறம் அந்த உள்ள ஒவ்வொரு கட்டத்திலையும் 10 சிறிய கோடுகள் இருக்கும். இந்த பெரிய கட்டம் 1 சென்டிமீட்ரு, உள்ளே இருக்கிற சின்ன கோடுகள்லாம் ஒவ்வொரு மில்லிமீட்ரு. இப்போ 3.1னா கரெக்டாக 3வது கோடுலேருந்து அடுத்த ஒரு சிறிய கோடு 3.1. அப்போ 1,3.1. 2வது லைனில் பார்த்தீங்க எக்ஸில் 2ல் நேராக பார்த்தீங்கன்னா ஒயில் 6வது லைனில் அடுத்து சிறிய 2வது லைன் 6.2. நம்ம இதே மாதிரி நீங்கள் 5 பாயிண்ட்டும் குறிக்கணும். நம்ம 3, 9.3 4, 12.4. அடுத்து 5வது பாயிண்ட் குறிக்கும் போது 5, 15.5.
இந்த 5 பாயிண்ட்டு தான் நம்ம குறிக்க போகிறோம். 5 பாயிண்ட்டையும் குறிச்சிட்டு ஸ்கேலை வச்சு நம்ம ஜாயின் பண்ணும்போது நல்லா நீட்டாக அதோடு நிறுத்தாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நல்லா நீட்டிடுறோம். நீட்டிட்டு எக்ஸுக்கு வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டம், அது சென்டிமீட்டரில் குறிக்கிறோம். ஒயில் பார்த்தீங்கன்னா சுற்றளவு, அதுவும் சென்டிமீட்டர். இதெல்லாம் கண்டிப்பாக எழுதணும். நம்ம எழுதிட்டு கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வரைபடம் வரையும் அதனை பயன்படுத்தி விட்டமானது 6 சென்டிமீட்டராக இருக்கும்போது, விட்டம் 6 சென்டிமீட்டராக இருக்கும்போது வட்டத்தின் சுற்றளவை காணுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம இந்த படத்தில் விட்டம்ன்றது எக்ஸ்ஹெச்சு, எக்ஸ்ஹெச்சில் 6க்கு நேராக ஒரு டாட் லைன் வரைகிறோம். அது போய்ட்டு அந்த நேர்கோட்டில் எங்கே சந்திக்குதோ அது இடதுபுறம் அப்படியே ஒய்ஹெச்சுக்கு நம்ம கோடு நீட்டினோம்னா 18.6 வந்து கரெக்டாக சந்திக்கும். சரிங்களா? இப்போ அந்த 6 சென்டிமீட்டர் விட்டமாக இருக்கும்போது சுற்றளவு 18.6 ஆகும். நம்ம இந்த கிராஃபில் கவனிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா, 2 அச்சும் சந்திக்கிற இடம் 0, ஆதிப்புள்ளி 0,0. நம்ம எழுதும்போது ஒரு 0ன்னு எழுதுவோம். கண்டிப்பாக 0 போடணும். 4 திசைகள் 2 அச்சில் 2 பக்கமும் பார்த்திங்கன்னா அம்புக்குறிகள் போட்டு எக்ஸ்ஹெச்சில் எக்ஸ், எக்ஸ் டேஷ், ஒய்ஹெச் மேலே ஒய் கீழே ஒய் டேஷ் போடணும். அந்த நேர்கோட்டை இணைக்கும் போது அதுக்கு ஒரு அம்புக்குறி போட்டு, ஏன்னா தொடர்ந்து நீட்டிக்கிட்டே போகுது, அம்புக்குறி போடுறோம். அந்த நேர்கோட்டோட சமன்பாடு எழுதுறோம். y = 3.1x அப்படின்னு எழுதுறோம். அளவு திட்டம் கண்டிப்பாக எழுதுறோம். இப்போது இந்த படம் மூலயமா வரைபடத்திலிருந்து ஆன்சர் எழுதும்போது வரைபடத்திலிருந்து விட்டம் 6 சென்டிமீட்டராக இருக்கும்போது வட்டத்தின் சுற்றளவு 18.6 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு நம்ம ஆன்சர் சொல்கிறோம். நம்ம இந்தமாரி தான் நம்ம ஒவ்வொரு கணக்கையும் நம்ம போட்டு நம்ம தீர்வு கண்டுபிடிக்கணும். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ வெரி மச்.